இன்னைக்கு இணையவழி நிகழ்வில் திருக்குறள் நாளும் ஓர் அதிகாரம் என்பதில் இன்னைக்கு 44வது அதிகாரமான குற்றம் கடிதல் என்ற அதிகாரத்தை பார்க்க இருக்கிறோம். அதில் நாம் எல்லாரும் பயணிக்க இருக்கிறோம். இன்னைக்கு முற்றோதல் செய்த மாணவர் கரிபிரசாத். இவர் சுப்பிரமணிய பாரதியார் தமிழியர் புலம் புதுவை பல்கலைக்கழகத்தில் இளங்கலை தமிழ் முதலாம் ஆண்டு படித்துக் கொண்டிருக்கிறார். இவருடைய அப்பா பெயர் சிவகுமார், அம்மா பெயர் பரமேஸ்வரி. சிவகுமார் பரமேஸ்வரி ஆகிய இணையருக்கு மகனாக பிறந்த இணையற்ற செல்வம். இவர் இணையற்ற செல்வம் இன்னைக்கு நமக்கு முற்றோதல் செய்ய முன் வந்திருக்கிறார். அடுத்து இன்னைக்கு அந்த குற்றம் கடிதல் என்ற அதிகாரத்திற்கு உரைப்பொழிவாளராக ஜே செல்வமுத்துமாரி அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். இவர் முனைவர் பட்ட ஆய்வாளர் ஆவார். இவரும் அதே சுப்பிரமணிய பாரதியார் தமிழியர் புலம் புதுவை பல்கலைக்கழகத்தில் இருக்கிறார். இவர் பணியாற்றுனாலும் வேற நிறைய முதுகலை பட்ட ஆய்வு செய்கிறார் அந்த பல்கலைக்கழகத்துல. இருந்தாலும் இவருடைய மற்ற பங்களிப்புகளை பார்த்தா இவர் ஒரு பன்முகத்தன்மை உள்ளவர், ரொம்ப ஆளுமையாளர் அப்படிங்கிறது தெரியுது. பொதிகை தொலைக்காட்சியில் தொகுப்பாளராக இருக்கிறார். பிறகு பாருங்க, நிறைய தொலைக்காட்சிகள், மெகா தொலைக்காட்சி, சத்தியம் தொலைக்காட்சி, மாலை முரசு தொலைக்காட்சி, மக்கள் தொலைக்காட்சி ஆகிய பல தொலைக்காட்சிகளில் பட்டிமன்ற பேச்சாளராக திகழ்கிறார். இவர் பள்ளி கல்லூரி மாணவர்களுக்கான தன்னம்பிக்கை பேச்சாளர் ஆக திகழ்கிறார். தன்னம்பிக்கை பேச்சாளர். இப்போ இன்னைக்கு இவருடைய உரைப்பொழிவு மிக உன்னதமாக இருக்கும் என்று எல்லோருக்கும் இதன் மூலமாகவே தெரிஞ்சிருக்கும். இவரை பற்றிய குறிப்புகளை சொல்லும் போது தெரிஞ்சிருக்கும். தொலைக்காட்சியில தொகுப்பாளராக இருக்காப்புல, தொலைக்காட்சிகள்ல பட்டிமன்ற பேச்சாளராக இருக்காங்க. பிறகு மாணவர்கள், பள்ளி கல்லூரி மாணவர்களுக்கான தன்னம்பிக்கை பேச்சாளராக இருக்காப்புல. ஆக நிச்சயமாக இவருடைய உரை மிக உன்னதமாக இருக்கும் என்று எல்லோரும் அறிந்த ஒன்றாக இருக்கிறது. முதல்ல முற்றோதல் செய்த வருமாறு மாணவர் கரிபிரசாத்தை அன்போடு அழைக்கிறேன். வாங்க கரிபிரசாத், முற்றோதல் தருக. வணக்கம். வணக்கம் கரிபிரசாத். வணக்கம். சொல்லுங்க. அதிகாரம் 44, குற்றம் கூறாமல். குறள் 431. செருக்கு சினமும் சிறுமையும் இல்லா பெருக்கம் பெருமிதர் நீர்த்து. 432. விரலும் மான் பிறந்த மானமும் மான உவகையும் ஏகும் இறைக்கு. 433. திணை துணையாம் குற்றம் வரினும் பனை துணையாம் கொள்வர் பழிநாணுவார். 434. குற்றமே காக்க பொருளாக குற்றமே அற்ற திருவும் பகை. 435. வரும் முன்னர் காவாதான் வாழ்க்கை வெறிமுன்னர் வைத்தூர் போல கெடும். 436. தன் குற்றம் நீக்கி பிறர் குற்றம் காண்கிருப்பின் என் குற்றம் ஆகும் இறைக்கு. 437. செயற்பால செய்யா திவரியான் செல்வம் உயிர்பால தன்றி கெடும். 438. பற்றுள்ளம் என்னும் இவரன்மை ஏற்றுள்ளும் எண்ணப்படுவதென்று. 439. வியவர் வேங்கானும் தன்ன
நயவதற்க நன்றி பயலா வினை. 440 காதல காதல் நூல். அனைவருக்கும் நன்றி. மிக்க நன்றி மாணவ செல்வமே. அருமையாக ஒரே குரல்களை சொன்னீர்கள். உங்களுக்கு இது ஆனா முதல் நிகழ்வா இருக்கும்னு நினைக்கிறேன். அதுதான் கொஞ்சம் இதா இருந்துச்சு. மற்றபடி உங்களுக்கு தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றம் நெஞ்சார்ந்த நன்றியையும் பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவிக்கிறது. அதே சமயம் உங்களை இந்த மாதிரி தயாரித்த பெற்றோர்கள், ஆசிரியர் பெருமக்கள் அவர்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்து இன்னைக்கு இந்த குற்றம் கடிதல் என்ற அதிகாரத்திற்கு உரைப்பொழிவாளராக ஜே. செல்வமுத்து மாரி அவர்களை அன்போடு அழைக்கிறேன். வாங்கம்மா, வந்து உங்களுடைய உரைப்பொழிவை தருக. வணக்கம் ஐயா. வணக்கம். வணக்கம்மா, சொல்லுங்க. தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றத்தினுடைய பெரியவர்களுக்கும் இணைந்திருக்கக்கூடிய அத்தனை அன்பர்களுக்கும் என்னை இந்த தளத்திற்கு அழைத்து வந்த புனிதவதி அம்மையார் அவர்களுக்கும், ஏன்னு கேட்டீங்கன்னா ஒரு நிமிஷம், உங்க உருவம் தெரியல. உங்க உருவம் தெரியல. ஒரு நிமிடம்ங்க ஐயா. வீடியோங்கிறத ஆன் பண்ணிருங்க, உருவம் தெரியும். ஒரு நிமிடம்ங்க ஐயா, மன்னிக்கவும். பரவாயில்ல, இந்த வார்த்தையை உபயோகிக்க வேண்டாம். சரிங்க ஐயா, சரிங்க ஐயா. உரைப்பொழிவாளர் அம்மா செல்வமுத்து மாரி. ஐயா வணக்கம். என்னன்னு தெரியல, என்னுடைய வீடியோ வந்து ஆன் ஆக மாட்டேங்குதுங்க ஐயா. அப்படிங்க, சரி, உரைப்பொழிவு. சரிங்க ஐயா. தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றத்தினுடைய பெரியவர்களுக்கும் இதில் இணைந்திருக்கின்ற நாளும் ஓர் அதிகாரம் என்று அற்புதமாக இந்த நிகழ்வினை நடத்தி இதில் இணைந்திருக்கின்ற அத்தனை அன்பர்களுக்கும், என்னை இன்று நண்பகல் அளவிலே திடீர் பேச்சாளராக அழைத்து வந்த புனிதவதி அம்மையார் அவர்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்களை கனிவோடு தெரிவித்துக் கொள்கிறேன். திருக்குறள், ஏன் திருக்குறள் படிக்கணும் அப்படின்றதுக்கு நிறைய விளக்கங்கள் இருக்கு. நிறைய சொல்லியிருக்காங்க, ஆசிரியர்கள் சொல்லி இருக்கிறாங்க, பெரியவர்கள் சொல்லி இருப்பாங்க. 43 உரை பொழிவுகள் இதற்கு முன்னதாக நடந்திருக்கின்றன. ஒரு வெற்றியோடு ஒரு தொடர்ந்து நடத்துதல் என்பதே இன்றைய காலத்துல மிகப்பெரிய ஒரு சவாலான விடயம். அதை மிக அழகாக தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றம் இந்த ஜூம் செயலியின் வாயிலாக நடத்தி வருவது மகிழ்ச்சிக்குரியது. அந்த வகையில் இந்த திருக்குறளை நாம் ஏன் படிக்க வேண்டும் அப்படின்ற ஒரே கேள்விக்கு ரொம்ப எளிமையான விடை என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, நாம் வாழ்க்கையிலே நிம்மதியோடும் மகிழ்ச்சியோடும்
வாழ்வதற்காக என்று ஒற்றை வரியிலே சொல்லிவிட முடியும். அதுக்குதான் இந்த திருக்குறள். படிப்பதற்கும் எளிமையாக இருக்கும். அதன்படி நடத்தல் என்பது நம்மை நாள்தோறும் ஒரு தூண்டுகோலாக தூண்டிக் கொண்டிருக்கும். சொற்கள் எப்பொழுதுமே மிகவும் வலிமையானது. அந்த திருக்குறள்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு சொல்லையும் பாத்தீங்க அப்படின்னா, நீங்க பிரிச்சு 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 படிக்கும் பொழுது ஒவ்வொன்றும் தனித்தனியாக படிக்கும் பொழுது ஒரு பொருளையும், அத்தனையும் சேர்த்து படிக்கும் பொழுது ஒரு மிகப்பெரிய வாழ்வியல் உண்மையையும் நமக்கு கற்றுத்தரும். அதுதான் திருக்குறள் இடத்திலே நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய செய்தி என்றே சொல்லலாம். இன்றைக்கு எனக்கு என்ன தலைப்பு, எனக்கு என்ன அதிகாரம் என்று அவரிடம் கேட்கும் பொழுது குற்றம் கடிதல் அப்படின்னு சொன்னாங்க. ஆஹா, எடுத்த உடனேயே நமக்கு தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றம் குற்றம் கடிதல் அப்படின்ற தலைப்பு தர்றாங்களே, அப்ப நம்ம எந்த விதமான குற்றமும் இல்லாம இந்த உரைப்புலவை நிகழ்த்த வேண்டுமே என்று ஒரு சிறிய தயாரிப்பு. ஏன்னா நேரம் எனக்கு மிக மிக குறைவாகத்தான் இருந்தது. அதனால உங்களுக்காக ஒரு காட்சி படத்தை தயார் செய்திருக்கிறேன். அதை பகிர்ந்து நான் இதை தொடர்வதற்கு விரும்புகிறேன். உங்களுடைய அனுமதியோடு பகிரலாமா ஐயா? பகிருங்க. என்ன கொஞ்சம் கோ-ஹோஸ்டா நீங்க பண்ணீங்கன்னா என்னால பகிர முடியும். நவநீத கிருஷ்ணன் தோழர். சரிங்க ஐயா, பகிரலாம். அவங்கள கோ-ஹோஸ்டா இது பண்ணிருங்க. சரி. இனிமேல் பகிருங்கம்மா. பகிர்ந்தாச்சு. எல்லாருக்கும் தெரிகிறதா? தெரிகிறது. சரிங்க ஐயா. திருக்குறளிலே பொருட்பாலிலே இருக்கக்கூடிய 44வது அதிகாரம் குற்றம் கடிதல். முதல்ல எது குற்றம் என்பதை நாம் அனைவரும், நம்ம எல்லாருக்குமே குற்றம்னா என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டாலே, இந்த அரசாங்கம் விதித்திருக்கக்கூடிய விதிகளையோ இல்லைன்னா சட்டத்தையோ மீறி செய்யக்கூடிய ஒரு செயல்தான் குற்றம் என்பது நம்முடைய மனங்களிலே மிக ஆழமாக இப்போ சமீபத்திய காலங்கள்ல பதிந்துவிட்ட ஒன்றாக இருக்கின்றது. சோ நம்ம எதையாவது இந்த அரசாங்கம் விதித்திருக்கக்கூடிய ஒரு சட்டத்துல இருந்து நம்ம மீறிட்டோம் அப்படின்னா அதுதான் குற்றம் என்று பதிந்திருக்கின்ற இந்த சூழலை நாம் முதலிலே தகர்த்தெறிய வேண்டும். அப்ப எது குற்றம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்முடைய மனதிற்கும் மூளைக்கும் ஒரு சண்டை நடக்கும். ஒரு சில நம்ம எல்லாருமே கொஞ்சம் நினைச்சு பாருங்க, ஒரு சில விஷயங்களை நம்ம யோசிப்போம். இத செய்யலாமா வேண்டாமா அப்படின்னு யோசிக்கும் பொழுது அந்த மனதும் மூளையும் சண்டையிட்டு எது சரி என்பதை நமக்கு மிக அழகாக உணர்த்திவிடும். ஆனாலும் கூட ஒரு சூழலுக்காக, நமக்கு தரக்கூடிய நன்மைக்காக அதை தீமை என்று தெரிந்தும் நாம் அந்த செயலை செய்ய துணிகிறோம் அல்லவா, அதுதான் குற்றம் என்பதை முதலிலே நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆக குற்றம் என்ன என்பது அது புறத்தில் நடந்தாலும் சரி, அகத்தில் நடந்தாலும் சரி, குற்றம்தான். நாம் எப்பயுமே நல்லா யோசிச்சு பாருங்களேன், நம்ம ஒரு செயல் செய்யறோம் அப்படின்னா அந்த செயல்ல ஏதாவது தவறு இருந்துச்சு அப்படின்னா அத நம்மளுடைய முதுகுக்கு பின்னாடி வச்சுப்போம், மறைச்சுப்போம். இது நமக்கு பிடிக்காதவங்க, அதாவது நம்மளுக்கு ஆகாதவங்க அப்படின்னு சொல்றவங்க ஏதாவது ஒண்ணு செஞ்சுட்டா போதும், நம்ம அந்த இடத்துல இருந்து அலசி ஆராய்ஞ்சு அவங்க இதை செஞ்சிருக்காங்க, இப்படி செஞ்சிருக்கலாம் அப்படின்னு அவங்களுக்கு நம்ம நீதிபதியாக, வக்கீலாக வாதாடி கொண்டிருப்போம் இல்லைங்களா? அப்படி இல்லாமல் எந்த குற்றமாக இருந்தாலும் அதை தான் செய்தாலும் சரி, பிறர் செய்தாலும் சரி, அந்த குற்றங்களை முதலில் நீக்க வேண்டும். அதாவது தன்னிடத்துல உள்ள குற்றங்களை தெரிஞ்சுக்கிட்டு அதை நீக்குவதற்கு நாம் முயற்சி செய்ய வேண்டும். அதற்கு பிறகாக அந்த குற்றங்கள் தன்னிடம் வராமல் விலக்கி வைக்க வேண்டும். அதையும் மீறி அது வந்தால் நம்முடைய மூளையும் மனதும் கண்டிப்பாக ஒரு நோட்டிபிகேஷனை நமக்கு கொடுக்கும். அப்பொழுது நம்மை நாமே கண்டித்தல் அப்படின்ற ஒரு விஷயமும் நிச்சயமாக வேண்டும். ஆக கடிதல் என்பதற்கு
நீக்குதல், விலக்குதல், கண்டித்தல் என்ற இந்த மூன்றையும் நாம் அடிப்படையாக புரிந்து கொண்டாலே நம்முடைய வாழ்க்கை என்பது சிறப்பாக அமையும். இப்ப எல்லாருக்குமே குற்றம் கடிதல் அப்படின்னா என்னன்றது நிச்சயமா தெரிஞ்சிருக்கும். இப்ப குற்றம் என்று சொன்ன உடனேயே, இந்த தலைப்பை கேட்ட உடனேயே எனக்குள் ஒரு ஆர்வம். என்ன அப்படின்னா, திருக்குறள் போய் பார்க்கும் பொழுது இந்த குற்றம் என்ற ஒரு சொல், எப்பயுமே சொற்களுக்கு வலிமை அதிகம் என்று நம்புபவள் நான். ஒரு சொல் வெல்லும், ஒரு சொல் கொல்லும் என்று பழமொழியில் சொல்லுவார்கள். அப்போ இந்த குற்றம் என்ற சொல்லை திருவள்ளுவர் தன்னுடைய திருக்குறளிலே எங்கெல்லாம் பயன்படுத்தி இருக்கிறார் என்று பார்க்கும் பொழுது, நான் இந்த உங்களுக்கு காட்டியிருக்கிறேன் அல்லவா, இந்த பட்டியல் தான். இந்த குற்றத்தார்க்கு என்பதை ஒரு இடத்திலும், குற்றத்தின் என்பதை ஒரு இடத்திலும், குற்றப்படின் என்பதை ஒரு இடத்திலும், குற்றம் என்ற அந்த தனிச்சொல்லை மட்டும் 14 இடங்களிலும், குற்றமும் என்ற சொல்லை 4 இடங்களிலும், குற்றமே என்ற சொல்லை 3 இடங்களிலும், ஆக மொத்தம் திருக்குறள் முழுவதிலும் இந்த குற்றம் சார்ந்த சொற்கள் மொத்தம் 24 இடங்களிலே வந்துள்ளன. ஆக கவனிக்கப்பட வேண்டிய ஒரு சொல் இந்த குற்றம். 2000 ஆண்டுகளுக்கு முற்பட்ட நம்முடைய இந்த திருக்குறள் இலக்கியத்திலே பயன்படுத்தி இருக்கின்ற இந்த குற்றம் என்ற சொல், நண்பர்களே நன்றாக நினைத்து பாருங்கள், இன்று வரை வழக்கத்தில் இருக்கின்ற ஒரு சொல்லாக இருக்கிறது. ஆக குற்றங்களும் தொடர்ந்து கொண்டேதான் இருக்கின்றன என்பதும் நாம் சிந்தித்து பார்க்க வேண்டிய ஒன்று. இப்படி நாம் அந்த குற்றம் கடிதல் என்ற அதிகாரத்திற்குள் சென்று பல செய்திகளை பார்ப்பதற்கு முன்னால், இந்த குற்றம் சார்ந்த சொற்களிலே திருவள்ளுவர் என்னென்ன செய்திகளை பொதிந்து நம்மிடத்திலே புதையலாக கொடுத்து சென்றிருக்கிறார் என்பதை நாம் பார்க்க இருக்கிறோம். முதலில் பாருங்கள், நான் என்னும் நல்லால் புறங்கொடுக்கும் கள் என்னும் பேனா பெரும் குற்றத்தார்க்கு என்று சொல்லி இருக்கிறார். கல் எனும் பேனா பெரும் குற்றம். இதில் பெரும் குற்றமாக திருவள்ளுவர் நம் முன்னே நிறுத்துவது மது என்ற மயக்கத்தை தான். இந்த மது என்ற மயக்கம் இன்று நாட்டிற்கும் வீட்டிற்கும் கேடு என்று பல திரைக்காட்சிகளிலும் வெளி பலகைகளிலும் நாம் பார்த்தாலும் கூட, அந்த மதுவை விட முடியாமல், ஒழிக்க முடியாமல் அல்லல் படுகின்ற சூழலில்தான் இன்று இருக்கின்றோம். ஆக ஒரு பெரிய குற்றமாக மது மயக்கத்தை நம்மிடத்தே வள்ளுவர் வைக்கின்றார். அன்றிலிருந்து இன்று வரை இந்த மது பெரும் குற்றமாகவே இருந்து வருகிறது. இந்த சாபம் எப்பொழுது மாறும் என்று தெரியவில்லை. அடுத்ததாக பாருங்கள், குடிப்பிறந்து குற்றத்தின் நீங்கி வடுப்பறியும் நானுடையான் சுட்டே தெளிவு என்று சொல்லுகிறார். குடிப்பிறந்து, நல்ல குடியிலே பிறந்து. இப்ப இந்த நல்ல குடியில் பிறப்பது என்பது தான் செய்கின்ற தொழிலோ, தான் பிறந்த ஜாதியின் அடிப்படையிலோ என்பதையெல்லாம் விடுத்துவிட்டு நாம் பார்த்தோமேயானால், எந்த குடியில் பிறந்தாலும் நாம் செய்கின்ற செயலால் தான் நாம் எந்த குடி என்பது காட்டப்படும் என்பதை மட்டும் நாம் மறந்துவிடக் கூடாது. ஆக நல்ல குடியிலே பிறந்து குற்றத்தின் நீங்கி, குற்றங்களிலிருந்து நீங்கி பழி சொல்லக்கூடிய செயல்களை செய்வதற்கு அஞ்சுகின்ற ஒருத்தரைத்தான் நாம் நம்ப வேண்டும். எவ்வளவு ஒரு அழகான குரல் பாருங்க. இந்த காலத்துல இளைஞர்களுக்கு மிகவும் தேவையான ஒரு குரல். செய்தித்தாள்களை எல்லாம் எடுத்து புரட்டணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்றைக்கு அறத்தை காட்டிலும் குற்றம்தான் நிரம்பி வழிகின்றது. செய்தித்தாள் மட்டும் அல்ல, செய்தி சேனல்களிலும் அப்படித்தான் இருக்கிறது இல்லைங்களா? அப்போ இன்றைய இளைஞர்களுக்கு, இளைஞர்களுக்கு யாரை நம்ப வேண்டும் என்பதை வள்ளுவர் தாத்தா அவர்கள் சொல்லித் தருகிறார்கள். தயை கூர்ந்து இந்த நேரத்திலே இதில் இணைந்திருக்கின்ற நண்பர்கள், அன்பர்கள், பெரியவர்கள் அனைவரும் தங்கள் வீட்டில் இருக்கின்ற குழந்தைகளையும் இந்த பொழிவுகளை எல்லாம் கேட்க வையுங்கள். வள்ளுவர் அவர்கள் வாழ்வதற்கு நல்ல பாடத்தை சொல்லிக் கொடுப்பார் தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றத்தின் இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக என்பது என்னுடைய தாழ்மையான ஒரு கருத்தாக நான் இங்கு வைக்கின்றேன். அப்போ யார நம்பணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நல்ல குடியில பிறந்து குற்றங்களிலெல்லாம் இருந்து நீங்கி ஒரு பழி பாவ செயலை செய்யறதுக்கு பயப்படுற ஒருத்தரைத்தான் நம்ப வேண்டும்.
ஆக யாரை நம்புவது என்பதையே இந்த இந்த குறள் நமக்கு சுட்டி காட்டுகிறது. அடுத்தது பாருங்க, குற்றப்படின். இது ரொம்ப ரொம்ப அழகான குறளுங்க. வானுயர் தோற்றம் எவன் செய்யும் தன் நெஞ்சம் தான் அறி குற்றப்படின். இதுக்குதான் சொன்னேன், சொல் மிக மிக முக்கியம். வாழ்க்கையில நாம் பேசுறப்போ நாம் எந்த சொற்களை பயன்படுத்துகிறோம் என்பது மிக மிக பயனுள்ளதாக பயன்படுத்துங்கள். இதுல உள்ள சொற்களை பாருங்க. வானுயர் தோற்றம் எவன் செய்யும் தன் நெஞ்சம் தானறி குற்றப்படின் அப்படின்னு சொல்றாரு. தன்னுடைய நெஞ்சத்திற்கு தெரியும். இந்த உலகத்துல அதாவது விவரம் தெரிகிற வயசுன்னு தென்பகுதிகள்ல எல்லா பகுதிகள்லயும் சொல்லுவாங்க. நான் தென்பகுதியில் இருந்து வந்தவள் ஆதலால் என்னுடைய பகுதியை நான் சொல்லுகிறேன். இந்த விவரம் தெரிகிற வயசுன்னு சொல்லுவாங்க. இப்பெல்லாம் விவரம் 10 வயசுல இருந்தே 10 வயசுக்கு முன்னாடி இருந்தே தெரிய ஆரம்பிச்சிருது. ஏன்னா தொழில்நுட்ப காலமாக மாறிவிட்டது. அப்போ இந்த விவரம் தெரிகின்ற வயதிலிருந்தே நாம் செய்யக்கூடிய செயல்களில் எது சரி எது தவறு என்பது நம்மாலேயே தீர்மானிக்க முடியும். அது 100% உண்மை. அப்படி இருக்கும் பொழுது நாம் ஒரு செயலை குற்றமாக செய்கிறோம் என்றால் நிச்சயமாக நம்முடைய மனதுக்கும் நம்முடைய மூளைக்கும் அது குற்றம் என்பது 100% தெரியும். அப்படி தெரிந்தும் கூட அந்த மனதிற்கு குற்றம் என்று தெரிந்தாலும் கூட அந்த செயலை செய்கின்றோம் இல்லைங்களா? அப்படி ஒரு செயலையும் செஞ்சுட்டு நான் தான் பெரிய மகான் என்பது போல ஒரு வேஷம் போடுவதால் எந்த புண்ணியமும் இல்லை என்பதுதான் உண்மை. இதை இப்படி கூட நம்ம சொல்லலாம். இன்று நடைமுறை வாழ்க்கையில் இந்த குறளை பயன்படுத்தி கூட சொல்லலாம். எப்படின்னா, ஒரு குடும்பத்திற்கு உள்ளாகவோ இல்லைன்னா ஒரு அலுவலகத்திற்கு உள்ளாகவோ இல்லைன்னா வெளியில் பழகக்கூடிய நண்பர்களுக்கு உள்ளாகவோ யாரோ ஒருத்தர் நம்பிக்கையா நம்மகிட்ட நிறைய விஷயங்களை பகிர்ந்துப்பாங்க. அந்த விஷயங்கள் அவங்கள்ட்ட அப்படியே ஆஹோ ஓஹோ இத நான் யார்கிட்டையும் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போன அடுத்த கணமே நாம் மற்றவரிடம் அந்த செய்தியை பகிர்ந்து விட்டு முன்னமே பகிர்ந்த அந்த நண்பரிடம் நல்லவர் போல் ஒரு வேடம் போடுகிறோமே, அந்த பொருள்தான் இந்த குறளுக்கு பொருந்தும் என்பது என்னுடைய கருத்து. வானுயர் தோற்றம் எவன் செய்யும் தன்னெஞ்சம் தானறி குற்றப்படின். அப்போ நம்ம மனசுக்கு குற்றம் என்று தெரிந்து அந்த செயலை செய்து விட்டோமே ஆனால் துறவு கோலம் பூண்டும் கூட எந்த பயனும் இல்லை என்று. இப்ப நான் சொல்ற இந்த குறள் எல்லாமே குற்றம் கடிதல் அதிகாரத்தில் இருக்கவில்லை. இது இந்த குற்றம் கடிதல் அதிகாரத்தை தவிர்த்து எதெல்லாம் குற்றம் என்று வள்ளுவர் குறிப்பிட்டு இருக்கிறார் என்பதைத்தான் நான் குறிப்பிட்டு வருகிறேன். அடுத்தது பாருங்க, குற்றமும் எதெல்லாம் குற்றமும் நடுவு இன்றி நன்பொருள் வெக்கின் குடி பொன்றி குற்றமும் ஆங்கே தரும் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு நடுவு நிலைமை இல்லாமல் இன்றைக்கு ரொம்ப அழகா இது அரசியல் இயல், நம்ம 9 இயல்கள் இருக்கு திருக்குறள்ல. அத அரசியல்ல இத பாத்தீங்க அப்படின்னா, அரசியலை வச்சு பார்த்தோம் அப்படின்னா, நடுவு இன்றி நன்பொருள் வெக்கின் குடி பொன்றி குற்றமும் ஆங்கே தரும் அப்படின்றார். ஒரு நடுவு நிலைமையே இல்லாம இன்னைக்கு தராசு மாதிரி எல்லாம் எல்லாரும் இருக்கணும் அப்படின்ற ஒரு நிலைமையே மாறி போச்சு. அந்த மாதிரி நிலைமை இல்லாம அடுத்தவங்களுக்கு இருக்கிற ஒரு நல்ல பொருளை ஒருவன் கவர விரும்பினால் நல்லா பாருங்க, அவனுடைய குடியும் கெட்டு குற்றமும் வந்து சேரும். அப்ப எப்பொழுது இந்த குற்றம் நமக்கு வந்து சேருகிறது, இந்த குற்றத்தை தூண்டக்கூடிய காரணிகள்னா என்னன்னு பட்டியல் போட்டு தர்றாரு. நீங்க வேற எந்த இலக்கியத்திலையும் இது இருக்காதுங்க. ஏன்னா இதெல்லாம் இந்த குற்றத்தை தூண்டக்கூடிய காரணிகள், இப்படி எல்லாம் இருந்தா இந்த குற்றம் செய்யாம இருக்கலாம் அப்படின்னு வகுத்து கொடுத்த மரபு நம்முடைய தமிழ் மரபு. அடுத்தது பாருங்க, துண்ணியார் குற்றமும் தூற்றும் மரபினார் எண்ணெய் கொள் ஏதிலார் மாட்டு. அததான் நான் சொன்னனே, ரொம்ப அழகான குறள் இது. தன்னோட நெருக்கமா இருக்கக்கூடியவர்களினுடைய குற்றத்தை அவங்க இல்லாதப்ப பேசக்கூடிய இயல்புடையவர்கள் அயலார பத்தி என்னெல்லாம் பேசுவாங்க. நெருக்கமா இருக்கிறவங்களை பத்தி அவ்வளவு பேசுனாங்க அப்படின்னா யாருன்னே தெரியாதவங்களை பத்தி ரொம்ப எளிமையா பேசுவாங்க இல்லையா? அது மிகப்பெரிய குற்றம். அடுத்தது பாருங்க, குணம் நாடி குற்றமும் நாடி அவற்றுள் மிகை நாடி மிக்க கொளல். அப்போ ஒவ்வொருத்தங்கள்ட்ட எதை நம்ம தகுதி பார்க்கணும்,
தகுதி தகுதி என்ற சொல்லுக்கு இன்று நிறைய பொருள் வந்துவிட்டது. ஆனால் தகுதி, ஒருவரை எப்படி தகுதியின் அடிப்படையிலே நாம் தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று சொல்லுவேமேயானால், வள்ளுவர் சொல்லுகிறார், அவரினுடைய குணங்களை எல்லாம் ஒரு தராசிலே வையுங்கள், அவருடைய குற்றங்களை எல்லாம் தராசிலே வையுங்கள், எது அடிப்பாகத்தை இழுத்து வருகின்றதோ அதை பொறுத்து அவரை மதிப்பிடுங்கள் என்று ஒரு மனிதனை மதிப்பிடுவதற்கு மிகச்சரியான கருவியை நமக்கு சொல்லித் தருகிறார். ஆக நம்முடைய குணத்தை வைத்தும் நம்முடைய செல்வத்தை வைத்தும் எடை போடுவார்களா என்று கேட்டால் இல்லவே இல்லை. நம்முடைய குணத்தை வைத்தும் நாம் செய்யக்கூடிய குற்றங்களை வைத்துதான் ஒரு மனிதனை எடை போடுவார்கள் இந்த சமூகத்திலே என்பது வள்ளுவர் சொல்லிச் செல்கின்ற ஒரு அற்புதமான கருத்து. அடுத்தது பாருங்க, குணனும் குடிமையும் குற்றமும் குன்றா சொல்லுங்க ஐயா. நேர மேலாண்மையை கடைபிடிப்பாங்க. சரிங்க ஐயா. 30 நிமிஷம்னு சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் உங்ககிட்ட. நீங்க அதிகாரத்துக்கு வந்தீங்கன்னா நல்லது. சரிங்க ஐயா. சரிங்க ஐயா. சரிங்க ஐயா. சரி. ஐயாவினுடைய வேண்டுகோளுக்கு இணங்க நான் நேரடியா அதிகாரத்துக்கு வர்றேன். குற்றம் கடிதல். இந்த 10 குறளிலே ஏற்கனவே நம்ம குற்றம்னா என்ன, கடிதல்னா என்ன அப்படின்னு எல்லாமே நம்ம பார்த்துட்டோம். இந்த 10 குறளிலே இருக்கக்கூடிய செய்திகளை நாம் தொகுத்து அதை ஒரு பட்டியலிட்டு நாம் பார்க்கலாம். செருக்கும் சினமும் சிறுமையும் இல்லார் பெருக்கம் பெருமித நீர்க்கு அப்படின்னு சொல்றாங்க. இதுல பாத்தீங்க அப்படின்னா குற்றம் என்ற சொல் 2 இடத்துல மட்டும்தான் வந்திருக்கும். ஆனாலும் கூட அந்த குற்றத்திற்கு காரணிகளாக எவையெல்லாம் இருக்கின்றன அப்படின்றத நம்ம ரொம்ப எளிமையா தெரிஞ்சுக்கலாம். செருக்கு, இது நிறைய பேர்கிட்ட இன்னைக்கு இருக்குது. அதை நாம் தடுக்க வேண்டும். தான் எனக்கூடிய அகங்காரம், தான் எனக்கூடிய அகங்காரம். இரண்டாவது கோபம், எளிமையா எல்லா இடத்துலயும் வரக்கூடியது. இந்த யுகத்துல பாத்தீங்க அப்படின்னா சின்ன வாண்டுல இருந்து எல்லாமே எனக்கு ரொம்ப டிப்ரெஷனா இருக்குது, ரொம்ப பிரஷரா இருக்குது, நீங்க அதை பண்ண சொல்லாதீங்க, இதை பண்ண சொல்லாதீங்க என்ற ஒரு உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா பெண்ணாசை என்னக்கூடிய சிறுமை. இந்த இடத்துல சிறுமை என்ற இடத்துல பெண்ணாசை மட்டும் இல்லாமல் அனைத்து ஆசைகளையும் கூட வைத்து பார்க்கலாம். இப்படி இந்த 3 குற்றங்களும் இல்லாததுதான் ஒரு மேன்மையானது, அந்த செல்வம் தான் மேன்மையானது அப்படின்னு சொல்றாங்க. இப்ப நம்ம இந்த இடத்துல நாம் எடுத்துக்கொள்ள வேண்டிய கருத்து, நம்மிடம் செருக்கு என்ற குற்றமும் கோபம் என்ற குற்றமும் சிறுமைகான இந்த குணங்கள் எல்லாவற்றையும் தவிர்க்க வேண்டும் என்பதை இந்த நாளினுடைய ஒரு கருத்தாக நாம் எடுத்து செல்லலாம். அடுத்தது பாருங்க, இவருளும் மான் பிறந்த மானமும் மானா உவகையும் ஏதம் இறைக்கு. ஒரு ஆட்சியாளருக்கு குற்றங்கள் என்ன? இறை என்றால் இன்றைய காலத்திலே நாம் இறைவன் என்று சொல்லுகிறோம், கடவுளை சொல்லுகிறோம். அன்றைய காலத்திலே அரசனை சொல்லி வந்தோம். அந்த அரசருக்கு எதெல்லாம் குற்றம்னு சொல்றாங்க. இன்றைக்கு நாம் இதை மனிதர்களுக்கு பொருத்தி பார்க்கலாம், அனைத்து மனிதர்களுக்கும் நாம் பொருத்தி பார்க்கலாம். இவரல் என்றால் தன்னிடம் இருக்கின்ற செல்வத்தை அடுத்தவர்களுக்கு கொடாமல் இருப்பது, அவர்களினுடைய தேவைக்கு கொடுக்காமல் இருப்பது. அடுத்தது பாருங்க, ரொம்ப அழகானது, மான் பிறந்த மானமும், இவரலும் மான் பிறந்த மானமும். ஒரு சின்ன இதுல இருந்து ஒரு பெரிய பொசிஷன், ஒரு பெரிய பதவிக்கு போனாலும் கூட நம் பதவியினுடைய பெருமையை கருத்தில் கொள்ளாது வந்திருப்பவர்கள் பெரியவர்கள் என்று தெரிந்து அவர்களை வணங்குவதற்கு நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஒரு மிகப்பெரிய உண்மையை இந்த இடத்திலே நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். எந்த அளவுக்கு போனாலும், நாம் எந்த நிலைக்கு போனாலும் தன்னுடைய நிலையை மறவாது நம் எதிரிலே யார் இருக்கிறார் என்பதை புரிந்து அவர்களை வணங்குவதற்கு கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதையும் நாம் இதன் மூலமாக தெரிந்து கொள்ள முடியும். அடுத்தது எல்லாருக்குமே தெரிந்த குறள், ஒரு சிறு பிள்ளைக்கு கூட தெரிந்த குறள், திணைத்துணையாய் குற்றம் மறினும் பனைத்துணையாய் கொள்வர் பழி நாணுவார். பழிக்கு அஞ்சுபவர்கள், இன்றைக்கு பழிக்கு அஞ்சுபவர்கள் அப்படின்னு பார்த்தோம், பயப்படணும். ஒரு சின்ன ஒரு குற்றம் செய்யணும் அப்படின்னாலே நம்ம பயப்படணும். திணை அளவு இருந்தாலும் கூட அந்த குற்றத்தை செஞ்சுட்டோம் அப்படின்னா அது நாளைக்கு விஸ்வரூபம் எடுத்து நம்முடைய கண் முன்னாடிக்கு நிற்கும். அதாவது சொல்லுவாங்க இல்லையா, ஒரு பொய்ய மறைக்க 1000 பொய் சொல்ல வேண்டும் என்று சொல்லக்கூடிய ஒரு சாரம்தான் இந்த குறள்.
அடுத்தது பாருங்க, குற்றமே காக்க பொருளாக குற்றமே அச்சம் தரும் பகை. குற்றம்தான். எது பகை, எது பகை என்ற ஒரு கேள்வி நம் முன்னே நிற்கும் போது, குற்றம்தான் ஒருவருக்கு அழிவை உண்டாக்கும் பகை. தீதும் நன்றும் பிறர் தர வாரா என்ற கணியன் பூங்குன்றனாரினுடைய இந்த புறநானூற்று வரிதான் இதுக்கு மிகச்சரியாக பொருந்தும். நல்லதும் சரி கெட்டதும் சரி அடுத்தவங்க செய்யறதுனால நமக்கு நிச்சயமாக வரவே வராது. நாம் நமக்கே வைத்துக் கொண்டால்தான் அது செய்வினை. ஆக ஒரு குற்றம்தான் ஒருவனுக்கு அழிவை உண்டாக்கக்கூடிய பகை. அதனால எந்த குற்றமும் நான் செய்ய மாட்டேன் என்பதை ஒருவரினுடைய வாழ்விலே சூளுரையாக எடுத்துக்கொண்டால் அவருடைய வாழ்விலே அனைத்தும் கிட்டும் என்பதுதான் வள்ளுவர் கூறி செல்கிறார். ரொம்ப அழகான குறள். வருமுன்னர் காவாதான் வாழ்க்கை எரிமுன்னர் வைத்தூறு போல கெடும். இத இன்னைக்கு நம்ம நோய்களுக்கு மட்டும் பொருத்தி பார்க்கிறோம். வருமுன் காப்பதே சிறந்தது என்று நோய்களுக்கு மட்டுமே பொருத்தி பார்க்கின்ற இந்த குறளை நாம் நம்முடைய மனநோய்க்கும் பொருத்தி பார்க்க வேண்டும். ஏனென்றால் நம்முடைய மனம் பிறந்துதான் ஒரு குற்றத்தை நாம் செய்ய தூண்டுகிறோம் இல்லைங்களா? அதனால இந்த குற்றம் நேர்வதற்கு முன்னமே வராமல் நாம் காப்பாற்றிக் கொள்ள வேண்டும். அப்படி நம்ம செஞ்சுட்டோம் அப்படின்னா, எப்படி ஒரு நெருப்புக்கு முன்னாடி ஒரு வைக்கோல் போரையே வச்சாலும் அது எரிஞ்சு புகைஞ்சு போயிருமோ, நம்முடைய வாழ்க்கையும் அப்படித்தான் எரிந்து போய்விடும் என்பதுதான் இதனுடைய சாரம். நிறைவு நிலைக்கு நாம் வந்துவிட்டோம் என்று நினைக்கின்றேன். தன் குற்றம் நீக்கி பிறர் குற்றம் காண்கிற்பின் என் குற்றமாகும் இறைக்கு. ரொம்ப அவசியமான குறளுங்க இது. நம்முடைய வீட்டில் கூட எழுதி வைத்துக் கொள்ளக்கூடிய ஒரு குறள். என்னன்னு பாத்தீங்கன்னா, தன் குற்றம் நீக்கி. தான் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்றத நம்ம முதல்ல பார்க்கணும். நம்ம என்ன செஞ்சோம்? உண்மையிலேயே ஒரு 10 வருடங்களுக்கு முன்னால் அப்ப இருந்த ஒரு சூழல் என்பது வேறு. ஒரு 15 வருடங்களுக்கு முன்னால் இருந்த சூழல் என்பது வேறு. ஒரு குழந்தையை ஒரு பள்ளிக்கூடத்திற்கு கூட்டி செல்கிறோம் என்றால் அந்த அன்னை ஆசிரியர்கிட்ட சொல்லுவாங்க, என் பிள்ளை எந்த தப்பு செஞ்சாலும் முதுகுல கை வைக்காதீங்க, முட்டிக்கு கீழே பிரிச்சு எடுத்துருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அந்த வயசுலயே குற்றம் இல்லாமல் தன்னுடைய பிள்ளை சான்றோனாக வளர்வதற்கு அந்த அம்மா ஆசிரியர்கிட்ட சொல்லிட்டு வருவாங்க. இன்னைக்கு அந்த சூழலே கிடையாது. இந்த குறள் பாத்தீங்கன்னா அவ்வளவு அற்புதமான குறள். தன் குற்றம் நீக்கி பிறர் குற்றம் காண்கிற்பின். தான் என்ன செஞ்சிருக்கோம் அப்படின்றத நீக்கிட்டு பிறர் அதை பார்க்கணும். தான் என்ன செஞ்சிருக்கோம், நம்முடைய குற்றங்கள் என்னென்ன, நம்ம எதெல்லாம் இது வரைக்கும் செஞ்சுட்டு வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்து தன்னுடைய குற்றங்களை நீக்கி விட்டு பிறருடைய குற்றங்களை பார்த்து, இந்த குற்றங்களை நீ செய்திருக்கிறார், இதையெல்லாம் களைந்து விடு என்று சொன்னால்தான் அவர் ஒரு அருமையான ஆட்சியாளர் என்று இந்த குறள் சொல்லுகிறது. ஆனால் அருமையான மனிதராவதற்கும் இந்த குறள் பொருந்தும். அடுத்ததாக குறள் சொல்லாம நான் அந்த செய்திகளை மட்டும் சொல்றேன் நேரம் கருதி. ஒரு செல்வத்தால தனக்கு செஞ்சுக்க வேண்டியவற்றை எல்லாம், இப்போ நிறைய பொருள் இருக்கும், லட்சக்கணக்கில் இருக்கும், கோடி கணக்குல இருக்கும், ஆனாலும் ரொம்ப கஞ்சத்தனமாக வாழ்வாங்க. நல்லா யோசிச்சு பாருங்க, 6 அடி நிலம் கூட நமக்கு சொந்தம் கிடையாது. அப்படி இருக்கும் பொழுது தான் சேர்த்து வைத்த செல்வத்தை தானும் அனுபவிக்காமல் பிறரையும் அனுபவிக்க விடாமல் இருப்பது மிகப்பெரிய குற்றமாக வள்ளுவர் நம் முன்னே வைக்கிறார். இதெல்லாம் விட ஒரு தனி பெரும் குற்றமாக ஒன்றை சொல்லுகிறார். எது தெரியுமா? எல்லாத்தையும் சேர்த்து வச்சுக்கிட்டு, பொன் பொருள் பணம் எல்லாத்தையும் சேர்த்து வச்சுக்கிட்டு அதை யாருக்குமே கொடுக்காம பெட்டியில பூட்டி வைக்கிறது ஒரு மிகப்பெரிய தனி பெரும் குற்றமாக வள்ளுவர் சொல்லுகிறார். அடுத்ததாக பாத்தீங்க அப்படின்னா, நம்ம எவ்வளவு பெரிய நிலைமைக்கு போனாலும், எவ்வளவு பெரிய பதவியில் இருந்தாலும் கூட ஒரு அகங்காரம் கொண்டு, ஒரு செருக்கு கொண்டு, ஒரு ஆணவம் கொண்டு பெருசா பேசக்கூடாது. அதே போல இந்த நாட்டுக்கும் நம்முடைய வீட்டிற்கும் இங்கே நடக்கக்கூடிய இந்த சூழலுக்கும் நன்மை தராத எந்த செயல்களையுமே செய்யக்கூடாது அப்படின்றத ரொம்ப தெளிவா சொல்றாரு. அதே இந்த கடைசி குறள் ஒவ்வொருவரினுடைய தனி முன்னேற்றத்திற்கு, இந்த குற்றம் கடிதல் என்ற இந்த அதிகாரத்திலே இருக்கக்கூடிய நிறைவு குறள் ஒவ்வொருவரினுடைய தனிப்பெரும் முன்னேற்றத்திற்கு தேவையான ஒரு திருக்குறளாக நான் கருதுகிறேன். என்னன்னு பாத்தீங்கன்னா,
இப்போ தான் ஒன்றை செய்ய வேண்டும், அது நல்ல செயலாக இருக்க வேண்டும். அதை செய்ய வேண்டும் என்றால் அதை பிறரிடம் பகிராமல் பிறர் முன்னதாகவே அறிந்து விடாதபடி நாம் அந்த செயலை, அந்த யோசனையை, அந்த சிந்தனையை நமக்குள்ளே பாதுகாத்து வளித்தோமே ஆனால் எந்த விதமான பகைவரும் நம்மை அழிக்க முடியாது என்று இந்த குற்றம் கடிதல் என்கின்ற அதிகாரத்திலே குற்றத்தை மட்டும் சொல்லாமல் குற்றம் செய்யக்கூடிய காரணிகள் என்னென்ன என்பதையெல்லாம் நமக்கு சொல்லி அவற்றை செய்தால் என்னென்ன பின்விளைவுகள் எல்லாம் நமக்கு விளையும் என்பதையும் சொல்லி அவற்றிலிருந்து விடுபடுவதற்கு உண்டான தீர்வுகளையும் நம்மிடத்தே இன்று மிக அழகாக இந்த திருக்குறள் நினைவூட்டி சென்றிருக்கிறது. ஆக எவ்விதமான அது சின்ன தப்பு பெரிய தப்புலாம் கிடையாது, தப்பு தான், குற்றம் குற்றம்தான். ஆக குற்றத்தை கடிவோம். இந்த நல்ல வாய்ப்பிற்கு நன்றி, வணக்கம். மிக்க நன்றி அம்மா. நன்றிங்க ஐயா. உரைப்பொழிவு மிக அருமையாக இருந்தது. குரல் வளம் பொதுவா இந்த மேடை பேச்சாளர்களுக்கே உரிய குரல் வளமாக இருந்தது, பொருத்தமா இருந்துச்சு. இந்த திருக்குறள்ல உள்ள குற்றங்கள் முழுவதையும் தொகுத்துட்டீங்கன்னு நினைச்சேன். அநேகமா இந்த என்ன உங்களுக்கு பேசுறதுக்கு வாய்ப்பு நிறைய கொடுக்கலாம். ஆனா நேரம் கருதி கொஞ்சம் இது பண்ணிட்டோம். இன்னும் இது நீங்க ஒரு மணிக்கணக்க பேசுறீங்கன்னு நல்லா தெரியுது. இதை பற்றி ரொம்ப அருமையாக சொற்பொழிவு. உங்களுக்கு தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றம் நெஞ்சார்ந்த நன்றியை, பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறது. நன்றிம்மா. வழக்கம் போல் பின்னூட்டத்தில் முதல்வராக இருப்பவர் நமது மேனாள் பொதுச் செயலாளர் ஐயா. வாங்க ரவீந்திர பாரதி. ரவீந்திர பாரதி ஐயா. தோழர் இன்னைக்கு அவர் இணையலன்னு நினைக்கிறேன். முதல்ல இணைஞ்சாரு அதுக்கப்புறம் இல்லையோ? இப்ப இல்லையே. அப்படின்னா அறச்செல்வியம்மா வாங்க, பின்னூட்டம் அளிக்க வாங்க. அறச்செல்வியம்மாவும் இல்ல. அவங்களும் இல்ல. சாத்தூர் கணேசன் தோழர் வாங்க. தோழர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று குற்றம் கடிதல் என்ற அதிகாரத்தை முற்றோதல் செய்த ஹரிபிரசாத் கொஞ்சம் முதலில் அவர் கலந்து கொண்டதுனால கொஞ்சம் அவருடைய சுணக்கங்கள் தெரிந்தது. இருந்தாலும் ஒரு ஆர்வத்தோடு கலந்து கொண்டு முற்றோதல் செய்த ஹரிபிரசாத்துக்கு வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். அதேபோல் இந்த குற்றங்கடிதல் அதிகாரத்தை செல்ல மாறி அவர்கள் ரொம்ப சிறப்பா சொன்னாங்க. உண்மையிலேயே இந்த அதிகாரத்தை ஐயா சொன்னது போல அந்த மணிக்கணக்கா நம்ம கொடுத்தோம்னா மணிமணியான கருத்துக்களை அவர்கிட்ட இருந்து நம்ம கேட்கலாம் போலுக்கு. அந்த மாதிரி சொன்னாங்க ரொம்ப சிறப்பாக. அப்போ ஒன்றொன்றுக்கும் அர்த்தங்களை சொல்லி இந்த குற்றங்கடிதல் அதிகாரத்தை நம்மளுக்கு சிறப்பா சொல்லிவிட்டாங்க. ஆனா எல்லாத்துலயுமே பாத்தீங்கன்னா எதையுமே ஒண்ணு நடக்க போகுது அப்படின்னு சொன்னா அதை முன்கூட்டியே கொஞ்சம் யோசனை செய்தால் எல்லாவற்றிலிருந்து நாம் தப்பித்து கொள்ளலாம் அப்படிங்கிற மாதிரிதான் அந்த வருமுன்னர் காவாதான் வாழ்க்கை எரிமுன்னர் வைத்தூர் கெடும் அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கு. எந்த இதுவுமே சரிதான். அது குற்றமா இருந்தாலும் சரி, செயலாக இருந்தாலும் சரி, ஒரு சிந்தனையாக இருந்தாலும் சரி, அது இப்படியெல்லாம் வரப்போகுது அப்படின்னு சொல்லி அந்த சிந்திச்சு அதுக்கு முன்னாடியே யோசிச்சிட்டோம்னா அந்த தவறுகளிலிருந்து, தப்புகளிலிருந்து, குற்றங்களிலிருந்து நாம் தப்பித்து கொள்ளலாம் என்று சொல்வதாக அமைந்த குரல் தான் ஒண்ணு. அதே மாதிரி அந்த கடைசி குரலை பொறுத்த மட்டும் இந்த குற்றங்கடிதலுக்கும் அதுக்கும் சம்பந்தம் இருக்கா அப்படின்னு சொன்னோம்னா அது கொஞ்சம் பொருத்தி பார்க்க வேண்டியிருக்கு. என்னன்னா
ஒரு அலுவலகத்தில் வந்து சீக்ரசி மெயின்டைன் பண்ண வேண்டும் அப்படின்னு சொல்லி இருக்குன்னா, அத வந்து அத சொல்லாம டைரக்ட்டா சொல்லாம இன்டைரக்ட்டா ஐயா திருவள்ளுவர் ஐயா சொல்லியிருக்காருன்னு நெனைக்கிறேன். அதாவது ஒரு ஒரு அலுவலகத்துல வந்து இந்த செய்திகள்லாம் வந்து யார்ட்டயும் சொல்லிறக்கூடாது. இப்படி செஞ்சோம் அப்புட்னோம்னா, தவறான முறைக்கு போயிரும். அதே மாரி நாட்டினுடைய படைகள் இருக்குது. இந்தந்த படைகள் இருக்கு. நான் அணுகுண்டு தயாரிக்கிறேன் அப்படின்னா, அதெல்லாம் வெளிப்படையா நம்ம சொல்லக்கூடாது. அப்படி சொன்னோம்னா, பகைவர்களுக்கு வந்து ரொம்ப ஈஸியாயிரும். இல்லை அதை கெடுக்கும் தன்மை உள்ள தீமையே நினைச்சுக்கிட்டு இருக்கவங்களுக்கு அது கொஞ்சம் ஈஸியா போயிரும். அவன் இலகுவாக செய்து விடுவான். அப்படின்னு சொல்லவும் அந்த கடைசி குறள் வந்து ரொம்ப அருமையாக நேரடியாக குற்றம் அப்படின்னு சொல்லாம, பின்னாடி வரக்கூடியதை நினைத்து இப்படியெல்லாம் இருக்கணும் அப்படின்னு சொல்ற மாரி அமைந்த ஒரு குறள். அருமையான குறள்களா 10 குறளுமே ரொம்ப சிறப்பான குறள்கள் தான். அதேபோல வருமுன்னர் காவலன் அந்த குறள் அப்படிதான். அதுக்கு முன்னாடி ஒரு குறள் இருந்துச்சு. அந்த குறளுமே சின்னதாக இருந்தா கூட, அந்த சின்ன குற்றங்களை கூட அதை வந்து அப்படி செய்யக்கூடாதுன்னு மனசளவுல நெனச்சுக்கிட்டு, பெருசா இருந்தா தான் நான் வந்து விலைக்கு போவேன். சின்னதா இருந்தா நான் இது பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்ற மாரிலாம் தள்ளிச்சுட்டு போற மாரியெல்லாம் கிடையாது. அப்படிலாம் இருக்கக்கூடாது. அப்படின்னா எந்த குற்றமா இருந்தாலும் குற்றம் குற்றமே. அம்மா சொன்ன நெற்றிக்கண்ணி திறப்பனும் குற்றம் குற்றமே மாரி எத செஞ்சாலும் குற்றம் குற்றம் தான். சின்ன குற்றமா இருந்தா, பெரிய குற்றமா இருந்தா எல்லாமே குற்றம் தானே. அதே வராத அளவுக்கு பார்த்துக் கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்றதுதான் அந்த 10 குறளுமே நம்ம வந்து வழிகாட்டி செல்கின்றது. அருமையான அதிகாரம். வாழ்க வளமுடன். வாழ்த்துக்கள். அம்மாவுக்கு வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள். மிக்க நன்றி தோழர்கள். அடுத்து டிஎஸ்என் தோழர் ஏதாவது பின்னூட்டம் அளிக்கீங்களா? இணைஞ்சிருக்கீங்க. அல்லது ரேவதி டீச்சர்? வேற யாராவது பின்னூட்டம் அளிக்கீங்களா? அனைவருக்கும் வணக்கம். சொல்லுங்க. செய்த மாணவன் ஹரிபிரசாத் மிக அருமையாக முற்றுதல் செய்தான். உரைப்பொழிவு தந்த அம்மையார் செல்வமுத்துமாரி அவர்கள் மிக அருமையாக, அவங்க ஆளை பார்க்க முடியல, இது பெரிய தொலைக்காட்சிகள் எல்லாம் வேலை பார்த்தாங்கன்னு சொல்றதுனால அவங்களுடைய அந்த அனுபவம், அவங்க சொன்ன குறளுடைய பாங்கிலே தெரியுது. 133 அதிகாரத்திலையும் இருக்கக்கூடிய அந்த குற்றம், குற்றமே, குற்றப்படிங்கிற வார்த்தைகளை பூரா தொகுத்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். மிக அருமையான பதிவாக இருந்தது. ரொம்ப நன்றி. மிக்க நன்றி அம்மா. இந்த பின்னூட்டம் அளிக்கிறதுல முக்கியமானவங்க 2 பேர் இங்க இன்னைக்கு இல்லாததுனால, உரைப்பொழிவாளரே கூட இன்னும் கொஞ்சம் நேரம் பேச வச்சிருந்திருக்கலாமோன்னு தெரியுது. கொஞ்சம் கொஞ்சம் கவனிக்காம விட்டுட்டேன். அவங்க 2 பேருமே 10 நிமிஷம் பேசுவாங்க. அடுத்து டிஎஸ்என் தோழர் ஏதாவது பின்னூட்டம் அளிக்க யாராவது இருக்கீங்களா? ஐயா நாகராஜன் ஐயா இருக்காங்கல்ல, போட்டுருங்க. அவரு அது கடைசியில அவரை கூட வேற யாரும் இல்லையா? நிறைவாக பின்னூட்டம் வழங்க நல்லாசிரியர் திரு நாகராஜன் ஐயா அவர்களை அன்புடன் வரவேற்கிறேன். மாமன்றத்தை மாலை நேரத்திலே வணங்குவதிலே மகிழ்ச்சி அடைகின்றேன். குற்றத்தை பொறுத்தளவுல கடிதலாகிய செயலுக்கு ஏற்கனவே ஒரு இடத்துல ஒரு விளக்கம் கிடைக்குது நமக்கு. கடிது ஓச்சி மெல்ல எரிக. சகோதரி இன்றைக்கு அதை லேசா கோடிட்டு காட்டினாங்க. நான் அதுதான் அப்போதுலேருந்து சிந்திக்கிறேன். என்ன காரணம்? குற்றம் பார்க்கில் சுற்றம் இல்லை, உண்மைதானே? ஆனால் சுற்றத்தால் சுற்றப்பட ஒழுகல் செல்வம்தான் பெற்றத்தால் பெற்ற பயன் சொல்றார். அப்படியானால் என்ன அப்படின்னா, எதிரி தான் அவன், நமக்கு தீமை தான் செய்யக்கூடியவன். அது தேள் கொட்டிக்கிட்டே இருக்கட்டுமே. ஆனால் ஞானியாகிய நாம் மறுபடியும் அந்த தேளை எடுத்து வெளியில விடணும். உலகத்துல பிறர் எப்படி இருந்தாலும் கவலை இல்லை. காக்கைக்கும் தன் குஞ்சு பொன் குஞ்சு தான். ஆனால் காக்கைக்கு தெரியுமா குயில் தான் கொண்டு வந்து முட்டையை போட்டிருக்கு, குயிலுக்கு நாம தெரியாமலே குயிலை நாம் வளர்த்துக்கிட்டு இருக்கிறோம், நமக்கு தெரியல. ஆனால் ஒருவேளை அது குரலை எழுப்பி கா என்று கரைவதற்கு பதில் கூ என்று கூட்டுட்டா, அப்போதான் காக்கைக்கு தெரியுது, ஓ நாம தவறு செய்திருக்கிறோம்.
காக்கை குயில் நிலைமை மட்டும் அப்படி இல்லை. அது ரொம்ப அழகா சொல்றாரு. நன்றின்பால் உயிப்பது அறிவு போலத்தான் நம்ம நல்லதுதான் செய்கிறோம். ஆனால் நாம் செய்கிற அறமே கூட நமக்கு தீவினை ஆகிவிடும்னு எச்சரிக்கிறார். அதோடு மட்டுமல்ல, செயற்பாலுதோறும் அரணே. அப்படி செயல்னு வச்சாலே நன்மைதான், வேறு வழி இல்லை. அப்படித்தான் வினையை நீக்க வேண்டும். சரி, அப்படியானால் நாம் செய்கிற நன்றாற்றலுள்ளும் தவறு உண்டு. ஏன்னா அவரவர் பண்பறிந்து ஆற்றாக்கடை. அப்போ ஒருவேளை தேள் சரியில்லைன்றதுக்காக ஞானி தேளை தப்பிக்காமல் விட்டுடலாமா? இல்லை இல்லை, அப்படி இல்லை. தெரிஞ்சே கூட நாம் செய்ய வேண்டிய கடமை நல்லது தான். ரொம்ப சரியா அந்த மாதிரி இருந்துட்டோம்னா, எதிலார் குற்றம் போல் தன் குற்றம் காண்கிற்பின் தீதுண்டோ? மண்ணும் உயிர், உடம்பு நிலைக்காது, உயிர் நிலைக்கும். ஆனா மண்ணுதல் என்று சொன்னாலே நிலை பேறு தானே. ஆகையினால உலகத்துல பூத உடலை நாம் போட்டாலும் கூட புகழுடல் கடைசி வரை நிற்கும். அதனால்தான் ராமனுக்கு கையையும் சமம், பெற்ற தாயும் சமம். கம்சனும் சமம் கிருஷ்ணனுக்கு, அதே நேரத்தில் தன்னை வளர்த்தவர்களும் சமம். அப்போ அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு நல்ல நிலையை தன்னிடத்திலே இருந்து முதலில் தொடங்க வேண்டும். தன்னஞ்சறிவது பொய்யற்க, பொய்த்த பின் தன்னஞ்சே தன்னை சுடும் இல்லையா? எத்தனை குறள்களை நாம் விளக்கத்தை எடுத்துக்க முடியுது இந்த குற்றங்கடிதல்ல. அதே மாதிரி பாம்பு அது தெரிஞ்சுதான் நம்ம பாலை வார்க்கிறோம். ஆனாலும் கூட பாம்புக்கு பாலை வார்த்தல் அடாத செயல், அறிவின்மைதான். ஆனாலும் செய்து விடுகிறார்கள். எப்படின்னா, படைமடம் படாதவன் கொடைமடம் பட்டார் போல. அரசனுக்கு யாருக்கு எதை தரணும்னு தெரியலையா. ஆகவே அரசன் குணம் அது கொடுத்து கொண்டே இருப்பது. கர்ணனிடத்தில் போய் கேட்கிறவன் அவனுடைய கவச குண்டலங்களை கேட்கிறான். அப்பொழுதும் கூட கர்ணன் தருகிறானே என்று சொன்னால் அதுதான் கர்ணன். ஆகையினால நம்மை பொறுத்தளவில் குற்றம் கடிய வேண்டும். அது எப்படிப்பட்ட குற்றங்கள்? செருக்கு, சினம், சிறுமை, கஞ்சத்தனம், மானம், திணைத்துணை குற்றம் கூட இருக்கலாம். பெருசா நினைக்கக்கூடிய குற்றமாக இல்லாட்டா கூட குற்றமே காக்க, இத்தனை குற்றங்களை சொல்லிட்டு காத்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் குற்றமே அற்றம் தரும். ஒரு நாள் 2 நாள் இல்லை, தொடர்ந்து அது குற்றங்களை தரும். முதல் கோணல் முற்றும் கோணல் தானே. எவ்வளோ அழகா அந்த திருக்குறள் பழமொழியை வைக்கிது பாருங்க. ஆகையினால வரும் முன்னர் நம்மிடத்துல குற்றம் வராதபடி தொடர்ந்து நாம் பாதுகாத்து கொள்வோமேயானால் நம்முடைய இயல்பே செயற்பாலது செய்வோம். ஏன்? செய்ய வேண்டியவற்றை செய்யணும், செய்யக்கூடாதவற்றை விடுக்க வேண்டாம். அதை வள்ளுவர் சொல்றார். ரொம்ப அழகா அந்த திருக்குறள் கருத்தை இங்கேயும் பொறுத்தலாம். நாம் இவ்வாறு பற்றுள்ளத்தோடு இவரன்மை எற்றுள்ளும் எண்ணப்படுவது ஒன்று அன்று என்றும் வியவர்க்க பெருமையா பேசிக்கிட்டே இருக்காத. அதே நேரத்துல நயவர்க்க நன்றி பயவா வினை ஒரு நாளும் செய்திராத. ஏன்னா எதிரி நீ எப்படி வாழணும்னு ரகசியமா வச்சிடலன்னா, சாத்தூர் கணேசன் சகோதரர் சொன்ன மாதிரி மற்றவங்களுக்கு இடம் அது. ஆகையினால நம்மை நாம் இழந்து போகக்கூடாது, குற்றம் கடிய வேண்டும் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மிக்க நன்றி ஐயா, அருமையானது ஒரு பின்னூட்டம். அடுத்து இன்னைக்கு உரைப்பொழிவு தந்த செல்வ முத்துமாரி அவர்கள் நிறைவா ஏதாவது சொல்றீங்களா? அடுத்து நேரா கடைசியா பொதுச் செயலாளர்கிட்ட போயிடலாம். வணக்கம் ஐயா, மீண்டும் அவைக்கு என்னுடைய வணக்கம். வணக்கம். ரொம்ப அருமையா இப்போ நிறைவாக பின்னூட்டம் பகிர்ந்த ஐயாவிடம் சிலவற்றை நான் கற்றுக்கொண்டேன் என்பதைத்தான் பகிர வேண்டும்.
ஒரு ஆய்வு எப்படி இருக்க வேண்டும் என்பதை ஐயாவிடம் கற்றுக்கொள்ள முடிந்தது. அதற்காகவே இந்த தருணத்திலே நான் நன்றி சொல்லுகிறேன். என்னுடைய உரைக்கு பின்னூட்டம் அளித்த, அந்த தலைப்பிற்கு பின்னூட்டம் அளித்த பாங்கினை நான் இங்கு உணர முடிந்தது. மீண்டும் ஒரு நாள் சந்திக்கின்ற வாய்ப்பு எனக்கு கிடைக்கும் என்று நம்புகிறேன். நன்றி ஐயா. மிக்க நன்றி. அடுத்து தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்ற பொதுச் செயலாளர் மருத்துவர் அறம் அவர்களை வணங்கி வரவேற்கிறேன். நிறைவுரையாற்ற வருமாறு அன்புடன் அழைக்கிறேன். தோழர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு முற்றுதல் செய்த மாணவரும் அருமையா சொன்னாங்க. இந்த உரையாளர் ஒரு ஆய்வுரை மாதிரி தன்னுடைய உரையை அமைத்துக் கொண்டார்கள். குற்றம் கடிதல் எப்படி எங்கெங்கெல்லாம் குற்றம் என்று வந்திருக்கிறதோ அதெல்லாம் சொல்லி ஒவ்வொரு குரலையும் மிக அருமையாக விளக்கி சொன்ன பாங்கு ரொம்ப அருமையா இருந்தது. நம்ம அப்புறம் நடைமுறையிலேயே நம்ம நிறைய பார்க்கலாம். குற்றமே காக்க பொருளாக குற்றமே அற்றும் தருவும் பகை. அது பெரும்பாலான பத்திரிகையில பாக்குறப்பெல்லாம் ஏதாவது ஒரு அடிதடி நடக்குது அப்படின்னா இவர் ஏதோ ஒரு குற்றம் செஞ்சிருப்பாரு, அதுக்கு பதிலா இவங்களுக்கு வரக்கூடியது எல்லாமே பார்க்கணும். இன்னைக்கு இன்னும் ஒரு குற்றம் கடிதல்ன்றதால செல்வத்தை ஏன் இப்படி உள்ள கொண்டு வந்தாரு அப்படின்ற ஒரு சிந்தனை வந்துகிட்டே இருந்தது. செயற்பால செய்யாது வரியான் செல்வம் உயர்ப்பால தன்றி கெடும் அப்படின்றது. நீங்க செல்வம்னாலே அதுக்கு ஈகை தான். அப்ப ஒரு வர்க்க சமூகம் வந்துருச்சு. ஒருத்தன்ட்ட செல்வம் இருக்கு, இன்னொருத்தன்ட்ட செல்வம் இல்லை. அப்ப இந்த பிரச்சனைக்கு எப்படி தீர்வு காண்றதுன்னு தான் ஒவ்வொரு இடத்துலயும் சிக்கலே. புத்தரு சொல்றாரு, துக்கம் இருக்குன்றத ஒத்துக்கிட்டாரு. ஆனா அதை எப்படி தீர்க்கணும்ன்றது முறை தெரியல. அப்ப ஆசையை தவிர்த்துருன்னு ஒரு சமரசத்தோட சொல்லிட்டு போயிட்டாரு அவர் புத்தர். இதை தீர்க்க அவ்வளவுதான் அவரால் முடியும். அந்த காலகட்டத்துல ஒரு 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடி வள்ளுவரும் அந்த மாதிரி சிந்திச்சுட்டு ஈகை, நீ பொருள் இருந்தாலே நீ ஈகை பண்ணணும். பற்றுள்ளம் என்னும் இவரன்மை, அப்பா நீங்க பொருளின் மீது உள்ள பற்று அதுதான் அதே ஒரு குற்றம் அப்படின்னு சொல்ல வர்றாரு. இன்னைக்கு பல நாடுகள்ல பாக்குறோம். சீனால எந்த உடைமையும் உங்களுக்கு 99 வருஷத்துக்கு மேல கிடையாது. நீங்க ஒரு சொத்து வாங்கினீங்கன்னா அது உங்களுக்கு 99 வருஷம் தான் உங்களுக்கு உடைமையா இருக்கும். 100வது வருஷம் அது அரசுக்கு உடைமையாயிரும். அப்படிப்பட்ட இடங்கள்ல இன்னைக்கு பல விஷயங்கள்லயும் பாக்கீங்கன்னா, நீங்க ஒரு பாலம் இடிஞ்சு விழுகுது அப்படின்னா அதுக்கு பின்னாடி ஒரு சொத்துடைமை தான் இருக்கும். கொஞ்சம் இருக்கிற காசுல கொஞ்சம் அடிச்சுக்கிட்டா என்ன, தன்னுடைய பொருளை கூட்டிக்கிறது, தனக்கான உரிமை பொருளை கூட்டிக்கிறது. அப்ப இந்த குற்றம் கடிதலை கொண்டு எப்படி ஒரு செல்வத்தை ஈகைத்தன்மை இல்லாத செல்வம் உள்ளவன் ஈகைத்தன்மை இல்லாததை ஒரு குற்றம் என்று சொன்னார்ன்னதே ஒரு பெரிய இதா இருந்தது. இன்னொரு குறள் எனக்கு ரொம்ப இதான குறள் தன் குற்றம் நீங்கி பிறர் குற்றம் காண்பிற்கின் என் குற்றமாகும் இறைக்கு. இது ஜீவா பாரதியன் கம்பன் என்ற மானுடன் சொன்னான்னு பல இதுகளை சொல்லிட்டு போவார். அப்போ ஒரு காட்சி சொல்வார். ராமன் 14 ஆண்டுகள் காட்டுல இருந்துட்டு வாரான். வர்றப்ப கைகைக்கு 2 வரம் கொடுத்ததுலதான் அந்த மாதிரி தசரதன் கொடுத்த வரத்தினால கைகை கேட்டதுனால கைகை என்ன பண்ணுவான், தசரதன் நீ எனக்கு மனைவியும் இல்லை, உன் மூலம் பிறந்த பரதன் என் மகன் இல்லைன்னு சொல்லிடுவான். ஆனா ராமன் என்ன நினைச்சான்னு கம்மன் காட்டுறாருன்னு ஜீவா சொல்வாருன்னா, தன் குற்றம் இல்ல, தன் சார்ந்தவர்களின் குற்றத்தையும் களையணும். அவன் தான் மிகச்சிறந்தவன். தன்னுடைய குற்றத்தை களையணும், தன் சார்ந்தவங்களோட குற்றத்தையும் களையணும். அப்ப இதுக்கு ஒரு காட்சியை கம்பன் வைக்கிறதா சொல்லிட்டு போவார். அப்ப ராமன் காட்டுல இருந்து வாரான். வந்த உடனே தசரதனை கூப்பிட்டு வராங்க. தசரதன் கேக்குறான், ராமா நீ ஏதாவது வரம் கேளு அப்படின்றான். அப்ப அவன் சொல்றத, ஆயினும் உனக்கமைந்ததொன்று உரையென அழகன் தீயில் என்று நீ துறந்த என் தெய்வமும் மகனும் தாயும் தம்பியும் ஆம்பரம் தருகென தாழ்ந்தான். அதாவது உனக்கு கைகையை நீ அம்மா இல்லைன்னு சொல்லி மனைவி இல்லைன்னு சொல்லிட்ட, அவளுக்கு பிறந்த மகனை பரதனை நீ இல்லைன்னு சொல்லிட்ட. ராமன் என்ன சொல்றான், தீயல் என்று நீ துறந்த என் தெய்வமும் மகனும் தாயும் தம்பியும் ஆமரம் தருகன தாழ்ந்தான் அப்படின்னு உடனே அதுக்கடுத்து கம்பன் சொல்லுவான், வாய் திறந்து எழுந்து ஆர்த்தன உயிரெல்லாம் வலுத்தின்மா. உலகத்தில் உள்ள உயிரினங்கள்லாம், மனிதர்கள் மட்டுமில்லை,
மரங்கள், செடி, கொடிகள் எல்லாம் உயிரினங்களும் எழுந்து அவனை வாழ்த்தியதுன்னு சொல்லுவார். அப்ப மானுடன் அப்ப பல இடங்கள்ல சொல்லிட்டு போவார். அஹ் அந்த மானுடம் வென்றதம்மான்னு சொல்றது, சு ஒவ்வொரு இடங்களையும் சூரன், பத்மன் இவங்களெல்லாம் கூட அறத்தின் பக்கம் இல்லைன்னா அவங்கள கூட போர்ல ஜெயிப்பேன்னு சொல்ற அந்த மனிதனுடைய குணங்கள், மனிதனுடைய உயர்ந்த பண்புகளை கம்பன் ராமனின் மேல் ஏத்தி ஏத்தி சொல்ற இதுல இந்த இதையும் சொல்லியிருப்பார். அப்ப இந்த குறளைத்தான் கம்பன் தன்னுடைய காவியத்தில் ஒரு வளமையான கருத்தை, மிக சிறந்த மனித பண்பை, தன் குற்றம் மட்டுமல்ல தன் சார்ந்தவர்களின் குற்றத்தையும் கடிதல், அதுதான் ராமனினுடைய மிகச்சிறந்த குணமாக ஜீவா எடுத்து சொல்வார். கம்பன் என்றொரு மானுடன் ஏன் பாரதி சொன்னான் அப்படின்றத விவரிச்சு செஞ்ச உரையில தான் இந்த இது வரும். இந்த குறளை படித்த உடனே அந்த இடம் தான் வந்துச்சு. அதை போய் எடுத்து பார்த்தோம்னா மிக பொருத்தமாக இருக்கிறது. இன்றைய உரை மிக அருமை. இன்னைக்கு 2 பேரும் வரல. ரவீந்திர பாரதி இன்னும் மிக நீண்ட ஒரு இதா இருந்திருக்கும். நம்ம நாகராஜன் ஐயா மிக சிறப்பா பண்ணாங்க. தோழியர் மிக அருமையா சொன்னாங்க. ஒவ்வொரு பொதுவாகவே ஒரு உரை ஆடியோ விஷுவலா இருந்தா தான் ரொம்ப நல்லா இருக்கும். ஆடியோவும் இருக்கணும், விஷுவலும் இருக்கணும். விஷுவல்ல நிறைய அவங்க ஸ்லைடு போட்டு காட்டுனது இது எல்லாமே அருமை. வாழ்த்துக்கள் அனைவருக்கும் நன்றி. மிக்க நன்றி பொதுச்செயலாளர் அவர்களே. நாளைய நிகழ்வு போயிடலாமா? நாளை நாளை நிகழ்வு பெற அறிவிக்கலாம். சரி 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 பெற அறிவி. மிக்க நன்றி. நாம நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். அதாவது அந்த குறள்களை பல்வேறு இந்த திருக்குறள் முழுவதும் உள்ள பல குறள்களை அவங்க தொகுத்து சொன்னாங்க. அதுவும் படமாக காட்டி விளக்கியது ஒரு புதுமையாக இருந்தது. அவர் இந்த 2 பேர் வரலன்னு தெரிஞ்சிருந்தா இன்னும் கொஞ்ச நேரம் நான் தடை போட்டிருக்க மாட்டேன். அதுதான் இப்போ இதா இருக்கு. நேரம் கொஞ்சம் ரொம்ப சீக்கிரமாவே முடிச்சிட்டோம். 1, 2 வார்த்தைகள் மட்டும். இந்த குற்றம் கடிதல் அப்படிங்கிறதுல செல்வம் ஏன் வந்திருக்குதுன்னு சொன்னாப்புல நம்ம பொதுச்செயலாளர் செல்வம் அப்படிங்கிறதே குற்றம் தூண்டுவது. செல்வம் தான் குற்றத்தை தூண்ட வல்லது அப்படிங்கிறதுக்காகத்தான் இங்க செல்வத்தை சொல்லியிருக்காருன்னு நினைக்கிறேன். செல்வந்தர் இயல்பே எப்படின்னா அவங்ககிட்ட ஆணவம் இருக்கும், கோபம் இருக்கும், இழிந்த ஒழுக்கம் இருக்கும். இவை காரணமாக பிற தற்புகழ்ச்சியும் இருக்கும். இவை காரணமாக பகை நேரும், அழிவு உண்டாகும் அப்படின்னும் சொல்றாப்புல கடைசியில. இந்த திணைத்துணையாம் குற்றம் வரினும், அந்த பனைத்துணையா இந்த திணை பனைங்கிறத திருவள்ளுவர் ரொம்ப கையாளுவார். திணைத்துணை நன்றி செய்யணும், அதை பனைத்துணையாக கொள்வர் பயன் தெரிவார் அப்படின்னு சொல்லுவாப்புல. திணை பனைங்கிறத ரொம்ப திருவள்ளுவர் கையாள்வார். அடுத்து தன் குற்றம் நீங்கி பிறர் குற்றம் காண்கிற்பின் என் குற்றம் ஆகும் இறக்கி. முதல்ல நம்மிடம் உள்ள குற்றத்தை நீக்கிட்டு அடுத்தவங்க கிட்ட உள்ள குற்றத்தை நீக்க பார்க்கணும். குற்றம் கடியணும், குற்றத்துக்கு கடிஞ்சு அதை திருத்த பார்க்கணும் அப்படின்னு சொல்றாரு. இதுக்கு இந்த குற்றம் குறைங்கிறது ரெண்டுக்கும் கொஞ்சம் வித்தியாசம் இருக்கு. குறையில்லாத மனிதரே இருக்க மாட்டாங்க. நெல்லுக்கு உமியுண்டு, நீருக்கு நுரையுண்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால குறை இருக்கலாம், குற்றம் இருக்கக்கூடாது. இந்த அரசன் தன்னிடம் எந்த குற்றமும் இல்லாமல் இருப்பவனாக இருப்பான். அதனாலதான் மற்றவங்களுடைய குற்றத்தை களைய முன் வருவான் அப்படிங்கிறது. அந்த அரசனுக்கு நேர் ஒருத்தர் இருக்கார் இந்த உலகத்துல, அவர் தான் ஆசிரியர். ஆசு அப்படின்னாலே குற்றம் களைபவர் தான் ஆசு. குற்றம் களைபவர். குற்றம் களைபவர் குற்றம் இல்லாம இருக்கணும். ஆனா இந்த காலத்துல ரொம்ப மோசமா போயிட்டு எல்லாம் ஆசிரியர்கள் ரொம்ப எல்லா கெட்ட பழக்கங்களோடு இருக்கவங்களும் உள்ள வந்துட்டாங்க. கல்வி நிறுவனங்களுக்குள்ள வந்ததுனால அங்க குற்றங்கள் நிகழ்கின்றன. அப்படி இருக்கக்கூடாது.
ஆசு இரியர், குற்றம் களைபவர், குற்றம் இல்லாமல் இருக்க வேண்டும் அப்படிங்கிறத இந்த இடத்துல அந்த அரசன் அப்படிங்கிறதுக்கு ஆசிரியர் அப்படிங்கிறத பொருத்தி பார்க்கிறேன். மிக அருமையான ஒரு நிகழ்வு இன்றைக்கு நடந்திருக்கிறது. இந்த குற்றம் கடிதல் அப்படிங்கிற அதிகாரத்தை இன்னைக்கு முற்றோதல் செய்த மாணவருக்கும், உரைப்பொழிவு நிகழ்த்திய செல்வ முத்துமாரி அவர்களுக்கும், தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றம் நெஞ்சார்ந்த நன்றியையும் பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் சொல்லி நிறைவு செய்கிறது. அடுத்து நாளை இரவு 8 மணிக்கு திருக்குறள் நாளும் ஓர் அதிகாரம் என்ற இந்த இணையவழி நிகழ்வில் அனைவரும் பங்கு பெறுவோம். நன்றியும் அன்பும் வணக்கம். ஜூம் மீட்டிங் எண்டு கொடுத்துடலாமா?